ஈரோடு அருகே நடந்த சோக சம்பவம். உணவில் விஷம் கலந்து மகளை கொன்று மனைவியுடன் நகை ஆசாரி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நமக்கு சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தை சேர்ந்தவர் நாகேந்திரன். இவருக்கு பாத்தீங்கன்னா 50 வயது ஆகுது. நகை ஆசாரி இவரது மனைவி சசிகலா பாத்தீங்கன்னா 42 வயதான தேவி. இவர்களது மகள் தானியலட்சுமி. இவங்களுக்கு 20 வயது ஆகுது. கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மொடக்குறிச்சி அருகே உள்ள தஞ்சை ஊத்துக்குளி பொன்னகர் சொந்தமாக வீடு கட்டி வசித்து வந்திருக்காங்க. நாகேந்திரனுக்கு வாய் பகுதியில் கேன்சர் பாதிப்பு இருப்பதால சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அதே போல அவரது மனைவி சசிகலா தேவிக்கு தைராய்டு பாதிப்பும் இருந்திருக்கு. மகள் தானியலட்சுமி மன வளர்ச்சி குன்றியும் இருந்த நிலையில குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு பாதிப்பு இருந்ததால கணவன் மனைவி இருவருக்கும் கடந்த சில நாட்களாகவே மனவேதனையில் இருந்து வந்திருக்காங்க. இதையடுத்து குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளவும் முடிவு செய்திருக்காங்க. நேற்று முன்தினம் இரவு வீட்டில் 3 பேரும் அமர்ந்து உணவு சாப்பிட்டு இருக்காங்க. அப்போது விஷம் கலந்த உணவை முதலில் மகள் தானியலட்சுமிக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. பின்னர் நகை ஆசாரியும் மனைவியும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. தற்கொலை செய்வதற்கு முன்னாடி தங்களது உறவினர்களுக்கு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்பிவிட்டு விஷம் குடிச்சிருக்காங்க. இந்த நிலையில நேற்று அதிகாலை செல்போன் வாட்ஸ்அப் தகவலை பார்த்த உறவினர்கள் நாகேந்திரன் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது 3 பேரும் இறந்த நிலையிலும் கிடந்திருக்காங்க. இந்த தகவல் அறிந்த மொடக்குறிச்சி போலீசார் 3 பேரின் சடலங்களை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. தற்கொலை செய்வதற்கு முன்னாடி அவர்கள் எழுதி வைத்திருந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றியிருக்காங்க. அதில் எங்கள் இறப்பிற்கு யாரும் காரணமில்லை, கடன் பிரச்சனை இல்லை, இதற்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம், மேலும் இறுதி சடங்கிற்காக கருங்கல்பாளையம் வீட்டில் 25,000 வைத்துள்ளோம் என எழுதி வைத்திருக்காங்க. இது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.